ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறோம் ஆல்கோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ட்ரேடிங் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்டி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 24,420 இருந்தால் நம்ம 24,400 கால் ஆப்ஷன் தென் புட் ஆப்ஷன் எடுத்துக்கோ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ இந்த ட்ரேட் செட்டப் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 அண்ட் நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,612 இருக்கு. நம்ம அர்த்தம்னு எடுத்துக்கணும். 24,600 கால் ஆப்ஷன் தென் 24,600 புட் ஆப்ஷன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் டூ புட் ஆப்ஷன் தரணும். இங்கே சிபிஎல் பி மாற்றிக்கணும். இப்போ ரோபோல ஃபீட் பண்ணலாம். இங்கே டேட்டா ஃபீட்ல ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். ஸோ லாட் சைஸ் நம்ம 40 மாத்திரம். தென் புட் ஆப்ஷனுக்கு மாத்திரம் 40. இப்போ ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணலாம் 20,000க்கு. ஓகே, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி இருந்தால் நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி இருந்தால் புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த கேண்டில் நமக்கு முடியிறப்ப ஒரு என்ட்ரி எடுத்துரும். சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் மேலே நமக்கு மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆச்சுன்னா, அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு கால் ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு புட் ஆப்ஷன் எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ணுறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் வச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ பை என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 85 பை இருக்கு, 970 இருக்கு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ ட்ரேடிங் போயிட்டு இருக்கு. 8,000 லாஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ரோபோல நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ஸோ எப்போ மூவிங் ஆவரேஜ் மேலே உங்களுக்கு க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு கால் ஆப்ஷன் எடுக்கும். ஸோ மூவிங் ஆவரேஜ் லைன் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு புட் ஆப்ஷன் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் மூவிங் ஆவரேஜ் அண்ட் சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு கம்பைன் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீமியம் மூவ்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நமக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுமே ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ மூணுமே கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு அக்யூரஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட நிஃப்டி அக்யூரஸ் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு நமக்கு 5,000 மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த அக்டோபர் 1லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூலில் மாறப்போகுது. ஸோ அந்த ரூல் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிக் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக இப்போ யூஸ் பண்ணுற ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ப்ராட்பேண்ட் ப்ரொவைடர்கிட்ட நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி ஆகணும். இல்லைனா நீங்கள் விபிஎஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸில் ஒரு லைன் பிளாட் ஆகும். ஸோ இங்கே ரெட் லைன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெட் லைன் மேலே உங்களுக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெட் லைன் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு புட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு, ரெட் லைன் மேலே. ஸோ 12,000 மேக்ஸிமம் ப்ராஃபிட் போயிருக்கு இப்போதைக்கு. ஸோ இது நம்ம கேண்டில் நம்பர் 1 கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் கேண்டில் நம்பர் 3 கொடுத்தீங்கன்னா ஸோ தேர்ட் கேண்டில் நமக்கு இந்த லைன் மார்க் ஆயிரும். ஸோ அந்த லைனுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு கால் ஆப்ஷன் இருக்கும். அகைன் அந்த லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதுவுமே கட் பண்ணாமல் ஃபுல்லாக ரெக்கார்டிங் பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் லாஸ் 12,000 இருக்கு அண்ட் ப்ராஃபிட் ஆல்சோ ஆல்மோஸ்ட் 12,000 தான் இருக்கு. ஸோ ட்ரேடிங் எடுத்துக்காட்ட ஒரு 3 நிமிஷம் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் நியூட்ரல் இருக்கு. ஸோ ஈவன் நமக்கு ஃபியூச்சர் நல்ல மூவ்மெண்ட் இருந்தாலும் நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம்ல மூவ்மெண்ட் இல்லை.
நியர்பை எக்ஸ்பைரி வரதுனால. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி பண்ணுறப்ப இந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. நீங்கள் இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரீமியம் டிக்கே அவ்வளோ இருக்காது நமக்கு. ஸோ இப்போ 7,009, ஸோ 13,000 மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துருக்கு இப்போ நமக்கு. ஸோ 70,000 ப்ராஃபிட் வந்துருக்கு இப்போதைக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 26,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் இந்த என்ட்ரியும் வரல. ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 85, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 93.7. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 26,100 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பெஸ்ட் ஷோ. தேங்க்யூ.